வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேரவ பழனிசாமி. நம்ம வந்து ஹவு டு மெமரி ஆர் ஹவு டு மெமரைஸ், ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிறது 12வது எபிசோட். நம்ம 11வது எபிசோடில் வந்து 6 ஸ்டெப்பு பார்த்தோம். 6 ஸ்டெப் என்னென்ன பார்த்தோம்? எப்படி படிக்கணும் அப்படிங்கிற 6 ஸ்டெப்பு பார்த்தோம். அந்த 6 ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப்பு நம்ம பார்த்தோம்? ரீட் பண்ணுறது, ரிமெம்பர் பண்ணுறது, ரீகேப்சுலேஷன் பண்ணுறது, ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது, ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராக்டிஸ் இன்டர்லீவிங். அப்படின்னா என்ன சார்? ப்ராக்டிஸ் இன்டர்லீவிங்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிரேக் விட்டு படிக்கணும். அந்த பிரேக் விட்டு படிக்கிறது என்னென்னா, ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்டை படிக்கலாம். நான் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், கொஞ்ச நேரம் படிக்கிறேன். ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு அடுத்து நான் ஜார்வி கொஞ்சம் நேரம் படிக்கலாம், அல்லது நான் எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். ஸோ யூ ஹாவ் அ பிளான். சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது என்ன செய்யும் அப்படின்னா, இட் வில் பிரேக் மோனோட்டானி. இப்போது 3 நேரம் சப்பாத்தி சாப்பிட்டா, 3 நேரம் சோறு சாப்பிட்டா என்ன நடக்கும்? போர் அடிச்சிடும். அப்போ 24 மணி நேரம் ஒரே பாடத்தை படிக்கல சில பேருக்கு நிச்சயமாக போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கிறதை தடுப்பதற்கு பயன்படுறது தான் இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் இன்டர்லீவிங். வாட் யூ ஆர் டூயிங்? யூ ஆர் இன்டர்லீவிங். யூ ஆர் நாட் லீவிங் 100%. உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இது வருது, ஈவன் யூ டோன்ட் ஹேவ் அ டைம் டேபிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பீரியடு வந்து ஒரு பாடத்தை படிச்சுட்டே இருக்கீங்க, போர் அடிக்குதா, அதை விட்டுட்டு அடுத்த பாடத்தை படிக்க போகிறீங்க. ஒரு பார்ட். இன்னொன்று, அதே பாடத்தில் ஒரு சாப்டர் உங்களுக்கு பிடிக்கலை, அல்லட்டி இன்னொரு சாப்டர் போய் படிக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ ஒரு சாப்டர் டு இன்னொரு சாப்டர் போகலாம், இன்னொரு சப்ஜெக்ட் போகலாம், டோட்டலாக சம்மந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் போய் படிக்க போகலாம். எல்லாமே இருக்கும். சுவிட்ச் ஃப்ரம் ஒன் டு அனதர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் இந்த விஷயத்தை நிறைய பிள்ளைகள்கிட்ட எப்போ சொல்லுவேன்னா, சில பேர் இருக்காங்க, ஒரு ஹிஸ்ட்ரி புக் எடுத்தாங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த புத்தகத்தை எடுப்பாங்க. அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அது அவங்க டேலண்ட். ஆனால் அவங்க வாண்ட் டு தே ஃபினிஷ் தேர் ஸ்டடீஸ் லைக் தட். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் அவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குமா இருக்கும். ஃபஸ்ட் பார்ட். சில பேர் இருக்காங்க, இல்லை சார் நான் வந்து ஒரு டைம் டேபிள், எப்படி ஸ்கூலில் காலேஜில் டைம் டேபிள் இருந்தால் அதே மாதிரி தான் நான் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அவங்க ஒரு டைம் டேபிள். ஸோ இது ஃபஸ்ட் பார்ட். இந்த லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, லேர்னிங் இஸ் நாட் ஜஸ்ட் ரீடிங், இட்ஸ் அ ஸ்டடிங். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீ படிக்கிறியா அப்படின்னா, நம்ம வந்து நியூஸ் பேப்பரை ரீடு தான் பண்ண முடியும், அதை ஸ்டடியும் பண்ணலாம். எப்போ ஸ்டடி பண்ணுவான்? ஒரு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுற பையனோ, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பையனுக்கோ அது வந்து ரீடிங் கிடையாது, ஸ்டடிங். ரீடிங்கும் ஸ்டடிங் என்ன வித்தியாசம்? ரீடிங் வந்து நம்ம சொன்னோம், மேலோட்டமாக பார்க்குற ரீடிங் முடிஞ்சிடும், ஸ்கிம் த்ரூ, அப்படியே வாட் இஸ் ஸ்டடிங், உள்ளே என்ன இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது, என்ன விஷயம் இருக்குது, டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் தட் இஸ் கால்ட் ஸ்டடிங். ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங் வந்து விட்டுட்டு ஸ்டடிங் பண்ணுறோம். அதுலேயும் ஃபர்தராக லேர்னிங் ஆர் ஸ்டடிங், வாட் யூ லேர்ன் அவுட் ஆஃப் சம்திங், நீ என்ன படிச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்போம். தட் இஸ் ஃபார் லாங் மெமரி. அப்போ நம்ம லேர்ன் பண்ணணும் அல்லது ஸ்டடி பண்ணணும், அப்போ தான் வி வில் ஹேவ் எ லாங் மெமரி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்மலாக ஒரு டைப் வந்து ஃப்ளாஷ் கார்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதி படிக்கலாம். அப்படி என்னென்னா, ஒரு பக்கம் கொஸ்டின் இருக்கும், பக்கம் ஆன்சர் இருக்கும், அப்படி வச்சுக்கலாம். இன்னும் சில பேர் இருக்காங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, சின்ன நோட்டு மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்களா, வேலை பார்க்குறவங்க, படிக்கிற பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ், சின்ன கையடக்கமான ஒரு நோட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சைடில் கொஸ்டின் இருக்கும், ஒரு சைடு ஆன்சர் இருக்கும். தட் இஸ் கால்டு ஃப்ளாஷ் கார்டு மாடல். பட் எதுக்கு சார் இது? நான் ஒரு சாதாரண சிம்பிளாக படிக்கிறதுக்கு சார் ஃப்ளாஷ் கார்டு மாடல். ஃப்ளாஷ் கார்டு மாடல் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை லாங் மெமரி வச்சுருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் கொஸ்டின் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆன்சர் இருக்குது. ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட் பார்ட். அடுத்து வந்து நீங்கள் வந்து ரீடு பண்ணுறீங்க, ரைட் பண்ணுறீங்க, 2 விஷயம் ஒரே நேரத்தில் நடக்குது. இந்த 2 விஷயம் நடக்கிறது தான் உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ். நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எழுதியே பார்க்க மாட்டாங்க. எழுதையில் அந்த மெமரி பயங்கரமாக ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, எல்லா விதமான எக்ஸாமுக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது. ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, எழுதுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதி படிங்க, நோட்ஸ் எழுதி படிங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எனக்கு சீனியர் நோட்ஸ் கொடுத்தாரு, நான் அதை படித்தேன் அப்படிம்பாங்க. இன்ஃபேக்ட் சீனியர் கொடுத்த நோட்ஸ் உங்களுக்கு புக்கு மாதிரி, நீங்களே அதே நோட்ஸை படிச்சுட்டு மறுபடியும் எழுதி வச்சிங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். அப்போ உங்கள் நோட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டெக்னாலஜி, நீங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணி படிக்கலாம், எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்? நான் இன்றைக்கி செல்ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சியில் திருக்குறள்லாம் படிக்கணும். எப்படி படிக்கிறது? ஞாபகம் இருக்குமா இருக்காதா? குறள் படிக்கணும், வாய்ப்பாடு படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாய்ஸை நீங்கள் திருப்பி கேட்பீங்க. இது பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த காலத்தில் டேப் இருந்து, டேப்பெல்லாம் கேட்டு பாடின ஆட்கள் இருக்காங்க, அதை கேட்டு அப்படியே ஞாபகப்படுத்தணும் இருக்காங்க. சரி, நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஒரு கவிதை, ஒரு பாட்டோ இதையோ நீங்கள் புத்தகத்தை பார்த்தீங்கக்கும் அதே பாட்டு சினிமாவில் வரும், அந்த பாட்டை நம்மால் பலமுறை கட்டி ஞாபகம் பிடிச்சிருப்பாங்க.
அப்போ என்னாகும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி லிசன் பண்ணல உங்களுடைய மைண்டு டியூன் பயங்கரமான இதாக இருக்கும். ஓகே, ஆனால் முக்கியமான ஒரு கேட்ச் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும், தப்பாக ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது எங்கே யூஸ் ஆகும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தேரி, அப்புறம் ஒரு ஃபார்முலா, முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மாதிரி விஷயம் மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மெமரி பொயம்ஸ், அதான் சொன்னேன் நான், திருக்குறள், இதை மாதிரி விஷயத்த இதெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க, டீச் அதர்ஸ். இன்னொருத்தர் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை நான் சொல்கிறேன், குழுவாக இருக்கணும் படிக்கணும்னு சொல்லாமல் எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, பிள்ளைங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுனீங்கன்னா, அவங்க இந்த நீங்கள் பேசுகிற ஸ்டைலு, அப்புறம் பேசுகிற பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து கொடுக்கையில் உங்களுக்கு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங் வரும், டிஃப்ரெண்ட்டான ஆட்டிடியூடு, டிஃப்ரெண்ட்டான அண்டர்ஸ்டாண்டிங். டீச் சம்படி யூ வில் ஹேவ் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எனி சப்ஜெக்ட். இப்போ நார்மலாக காலேஜில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து செமினார் எடுக்க சொல்லுவாங்க. ஏன் செமினார் எடுக்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு டேலண்ட் உருவானியா, நீங்கள் ஒரு முறைக்கு 4 முறை படிச்சுட்டு போவீங்க, 4 முறை படிச்சுட்டு போவீங்க, கிளாஸ் எடுப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த சப்ஜெக்ட் அது இன்னொருத்தருக்கு டீச் பண்ணனால உங்களுக்கு மென்டல் அலர்ட்னஸ் ஒரு பகுதி, இன்னொரு பக்கம் மெமரி ஒரு பக்கம், அப்புறம் வந்து மென்டல் கனெக்ஷன். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம பழைய எபிசோடில் பேசியிருக்கோம், ஒவ்வொரு முறையும் மூலம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் டீச் பண்ணுறீங்க, வெவ்வேறு விதமான டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி, மெமரி கிளான்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணும். இட் வில் பி எக்ஸலண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம பழைய எபிசோடு 11வது எபிசோடு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ரூல் பார்த்தோம், 6 ரூலு, அந்த ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த 2 எபிசோடு சேர்ந்து உங்களை படிப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு ஆளை உருவாக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்மளுடைய 13வது எபிசோடில் பார்க்க போகிறது ஸ்டடி ரூல். அது என்ன சார் ஸ்டடி ரூல்? படிப்பதற்கு ஒரு சட்டம், ஒரு லா வேணும். ஏன்னா இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு படிப்போம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக ஸ்டடி ரூல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டடி ரூல் படி நம்ம படிக்கணும். ஓகே, தேங்க்யூ.